Hi friends, welcome back to Birla's பார்வை. பின்னாடி வந்து நீங்க பார்க்கலாம் பியூட்டிஃபுல்லா ஒரு பிளேஸ் வந்து இருக்கு. இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் வந்து இந்த ஊர்ல இருக்கு. இப்போ நம்ம இருக்கிறது எங்க அப்படின்னா ராஜஸ்தான்ல உதய்பூர்ல நம்ம இருக்கோம். ஸோ எதுக்காக இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ரீசெண்டாக லான்ச் ஆன டாட்டாவோட கர்வ் வெஹிக்கிள், அதுவும் இவி வேரியண்ட் வந்து இன்னைக்கு நம்ம கூட இருக்கு. இந்த டிரைவ் ஈவெண்ட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இப்போ நம்ம கூட அந்த கார் தான் இருக்குது. அப்போது இதோட ஐஸ் இன்ஜின் பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வாக் அரவுண்ட் வந்து பார்த்துருக்கோம். அப்போது இந்த ஈவிக்கும் ஐஸ் இன்ஜினுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது, இந்த ஈவியோட பவர் எப்படி இருக்கும், இது எல்லாத்தையும் நம்ம டிரைவ் பண்ணி இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்துடலாம். இன்வால்வ் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் இருக்கிற கார் பர்ஃப்யூம் தான் வந்து இது. ஒன் அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கிற ஸ்பிளாஷ் அப்படிங்கிற ஒரு ஃப்ராக்ரன்ஸ். இன்கேஸ் நம்மளோட காரு பழைய காராக இருக்கலாம், புது காராக இருக்கலாம், ஒரு பிராண்ட் நியூவோட ஃபீலு ஒரு மாதிரி கூலான ஒரு ஃபீல் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு ஜெல் டைப் ஆஃப் பர்ஃப்யூம் வந்து இது கிடையாது. உங்களோட காரை இது வந்து சிந்தி ஸ்பாயில் பண்ணும் அப்படிங்கிற சொல்லி நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி உள்ள சின்னதாக ஒரு பாக்ஸ் வந்து இருக்குது. இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இப்படி உள்ளே வந்து ஒரு ஃபாயில் வந்து இப்படி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் லைட்டாக நீங்கள் கட் பண்ணிவிட்டு உங்களோட கப் ஹோல்டரில் இதை போட்டுட்டீங்க. நல்ல மைல்டாக ஒரு ஸ்மெல் வந்து இருக்குது. இதை உங்கள் கப் ஹோல்டரில் போட்டிங்கன்னா அதோட ஒர்க்கை வந்து அது பார்க்கும். கிட்டத்தட்ட ஒரு 45 டேஸ்க்கு வந்து இந்த ஸ்மெல் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்கேஸ் இந்த மாதிரியான ஒரு மைல்டு ஸ்மெல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக 10% டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு இவி அப்படின்னோடனே இந்த மோட்டர் அண்ட் பேட்டரி அப்படிங்கிறத ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து நம்ம பார்க்குறோம். இதில் 2 மேஜரான கான்ஃபிகரேஷனாக உங்களுக்கு இதில் கிடைக்கும். ஒன்று வந்து 45 கிலோவாட் ஹவர் அப்படிங்கிற ஒரு பேட்டரி, இன்னொன்று 55 கிலோவாட் ஹவர் அப்படிங்கிற பேட்டரி. மோட்டருமே வந்து இது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதில் 45 கிலோவாட்டுக்கு 110 கிலோவாட் மோட்டர் யூஸ் பண்ணுறாங்க. இதே இது 55க்கு 123 கிலோவாட் வந்து மோட்டர் வந்து இருக்கும். அப்போ பவர் அப்படின்னு பார்த்தாலும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த 55 கிலோவாட்டில் 163 PS வந்து பவர் டெலிவரி பண்ணுது. இதே இது அப்படியே அந்த 45ல் 150 PS வந்து ஒரு பவர் வந்து டெலிவரி பண்ணும். டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 215 அப்படிங்கிறது ரெண்டுக்கும் காமனாக வந்து உங்களுக்கு இருக்குது. அப்போ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுமே சேம் தான். அப்போ ரேஞ்ச் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். இதில் இந்த லாங் ரேஞ்ச் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு அவங்க கோட் பண்ணுறது 585 கிலோமீட்டர்ஸ் வந்து கோட் பண்ணுறாங்க. பட் ரியல் டைமில் 400 to 425 கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் பிராண்டோட ஸ்டேட்மெண்ட், ரைட்? அப்போ இதோட சார்ஜிங் டைம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதில் 70 கிலோவாட்டு டிசி ஃபாஸ்ட் சார்ஜரில் கூட உங்களால் சார்ஜ் பண்ண முடியும். அப்படி நீங்கள் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 10 to 80% வந்து 40 மினிட்ஸில் வந்து ஆகும். உங்கள் வீட்டில் 7.2 கிலோவாட்டில் நீங்கள் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 7.9 ஹவர்ஸில் 0 to 100 வந்து உங்களுக்கு ஆகும். 15 ஆம்ஸில் போட்டிங்க அப்படின்னா 21 ஹவர்ஸ் வந்து இது எடுத்துக்கும். ஸோ பே அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா ஸ்பேசிஸாக வந்து உங்களுக்கு இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து ஃப்ரங்க் அப்படின்னு சொல்லி ஒன்று, ஃப்ரண்ட்லேயுமே வந்து ஒரு 11.6 லிட்டர்ஸ்க்கு ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மேபி அந்த இவியோட அந்த சார்ஜிங் பேட்டரி வந்து அதில் வைக்கலாம், இல்லை ஏதாவது சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ரங்க் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிக்விட் கூலிங்கில் தான் வருது. மோட்டருக்கு தனியாக ஒரு கூலிங் சிஸ்டமும் பேட்டரிக்கு தனியாக ஒரு கூலிங் சிஸ்டமும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிளோட ஃப்ரண்ட் வியூ அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நெக்ஸானோட ஃபீல் கொடுக்குற மாதிரி தான் வந்து உங்களுக்கு இருக்குது. ஏன்னா இந்த டிஆர்எல்லாக இருக்கலாம், இந்த வெண்டாக இருக்கலாம், எல்லாமே வந்து கிட்டத்தட்ட அதை மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஹெட்லைட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா யூஸ்வலாக டாட்டாவில் வர்ற அந்த வெர்டிக்கல் செட்டப் தான் வந்து உங்களுக்கு கிடைக்குது. சிங்கிள் டூமில் ப்ரொஜெக்டடாக டிம்முக்கும் பிரைட்டுக்கும் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அது கீழே ஒரு ஃபாக் லேம்ப்பு எல்இடியில் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அப்படியே கீழே வந்தோன்னா
ஒரு ஃபங்க்ஷனல் வெண்ட்டுமே வந்து நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இங்கே ஃப்ரண்ட்டில் 360 டிகிரிக்குரிய கேமரா வந்து இங்கே இருக்குது. டாட்டாவோட ஒரு பெரிய பேட்ச் வந்து இந்த சார்ஜிங் போர்ட்டோட டோரில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்டை வந்து உள்ளேருந்து ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டடாக வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இன்கேஸ் நீங்கள் அதை மறந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் டிரைவை ஸ்டார்ட் பண்ணும்போது அதுவாகவே வந்து உங்களுக்கு மூடிக்கிடும். நீங்கள் பார்க் பண்ணி விட்டுட்டு அப்படியே போயிட்டீங்கன்னா கூட ஒரு 10 செகண்ட்ஸில் வந்து டோர் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். அதனால் அந்த சேஃப்டி எல்லாமே வந்து டேக் கேர் பண்ணியிருக்காங்க. இங்கே கீழே வந்து ஒரு ஏர் வெண்ட்டு ஸ்ட்ரெயிட் லைன்ஸில் வந்து வெர்டிக்கலில் இங்கே வந்து குரோமில் வெண்ட்ஸ் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த எண்டில் வரும்போது இது வந்து ஒரு பிளிங்கராக வந்து உங்களுக்கு இருக்கும். நீங்கள் இண்டிகேட்டர்ஸ் வந்து இதில் வரும். அதே மாதிரி சைட்லேயுமே வந்து ஒரு 4 லைன் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ ஃப்ரண்ட்டோட ஹைட் அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட நெக்ஸான் மாதிரியே தான் இவ்வளோ ஹைட் வந்து நமக்கு இதில் இருக்குது. ஸோ அப்படியே இங்கே வந்து ஆடாஸோட லெவல் 2 வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்லி கேமராவில் தான் அது வந்து உங்களுக்கு கான்ஃபிகர் ஆகுது. இங்கே இங்கே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. கீழே வந்து ரேடார்ஸ் எதுவுமே வந்து நமக்கு இங்கே இல்லை. வெஹிக்கிளோட சைட் வியூ அப்படிங்கிறது தான் இந்த ஒரு கூப்பே ஸ்டைலில் இருக்கிற எஸ்யூவி அப்படிங்கிறதுக்கு ரொம்ப எவிடெண்ட்டாக வந்து நமக்கு தெரியுது. ஒரு ஃப்ளோட்டிங்கில் ஒரு ரூஃப் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த ரியரோட ஃப்ளோவுமே வந்து நீங்கள் பார்க்கலாம், பூட்டோட எப்படி கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ரியரோட அந்த நமக்கு கிளாஸுமே, விண்டோவோட கிளாஸுமே பின்னாடி அந்த ரூஃபோடு சேர்ந்து ஷார்ப்பாக கனெக்ட் ஆகிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ நல்ல வெஹிக்கிள் லென்த்தாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். 4.3 மீட்டர்ஸ் வந்து இந்த வெஹிக்கிளோட லென்த்து. அப்போ அந்த மிட் சைஸ் எஸ்யூவி அப்படிங்கிற அந்த கிரெட்டா அண்ட் செல்டாஸோட எக்ஸாக்ட் லென்த் வந்து இது இருக்குது. பட் ஹைட்டுங்கிறது கொஞ்சம் நல்லா லோவாக இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மராகவும் இந்த கார் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பலாம். டோர் ஹேண்டில் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே மாதிரி ஃப்ளஷ்ஷாக இருக்கிற மாதிரி நம்ம XUV 700லையும் நம்ம பார்த்துருக்குறோம். அதே மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு லைட்டுமே வந்து எல்இடியில் உங்களுக்கு க்ளோ ஆகுது. ஒன்ஸ் நீங்கள் அன்லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த லைட் இப்போ க்ளோ ஆகிறத நம்மளால் பார்க்க முடியுது. நைட்டு வந்து ஒரு நல்ல விசிபிலிட்டி கொடுக்குது. அது ஒரு நல்ல ஃபீல் அப்படின்னு கூட சொல்ல முடியும். மேலே ரூஃப் ரயில் வந்து கிடையாது. அதை கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு எஸ்யூவி மாதிரியே வந்து இது மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இங்கே மேலே வந்து ஒரு பெனாரோமிக்கில் சன்ரூஃப் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு செடானோட ப்ரொஃபைலில் ஒரு பெனாரோமிக் சன்ரூஃப் அப்படிங்கிறது ஃபஸ்ட் இந்த செக்மெண்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இங்கே ORVM அப்படின்னு பார்த்தோன்னா ஃபுல் பிளாக்ல வந்து இருக்குது. பிளிங்கர் வந்து இவ்வளோ லென்த்தாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. 360 டிகிரிக்குரிய கேமரா வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. பிளைண்ட் ஸ்பாட் இண்டிகேட்டருமே வந்து இந்த மிரரில் வந்து நமக்கு தெரியுது. அப்படியே கொஞ்சம் கீழே வந்தோம்னா .EV அப்படிங்கிற ஒரு பேட்ச் வந்து நமக்கு இங்கே தெரியுது. இதே இது ஐஸ் இன்ஜினில் பார்த்தோம் அப்படின்னா கர்வ் அப்படிங்கிற ஒரு பேட்ச் வந்து இதில் இருக்கும். இப்போ இந்த வீலாட்ச் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்கொயரில் வந்து உங்களுக்கு இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. ஐஸ் இன்ஜினில் என்ன இருக்குமோ அதே தான். உங்களுக்கு பியானோ பிளாக்ல வந்து ஒரு கிளாடிங் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. வீலோட ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு R18 ப்ரொஃபைல் வந்து கிடைக்குது. 215, 55, R18ல வந்து உங்களுக்கு இருக்குது. அக்ராஸ் ஆல் த வேரியன்ட்ஸ் வந்து இந்த வீலோட ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஒரு டைமண்ட் கட் அலாய் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து ஒரு பிளாஸ்டிக்கில் தான் வீல் கப் மாதிரி ஒரு ப்ரொஃபைலு அந்த EV அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் டிஸ்க் இருக்குது, ரியர்லேயுமே வந்து நமக்கு டிஸ்க் வருது. அப்போ 4 வீல் டிஸ்க் அப்படிங்கிறதுமே அக்ராஸ் ஆல் த வேரியண்ட் வந்து இந்த கர்வ்ல EVயில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ரியர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அகைன் அந்த கூப்பேவோட அந்த ஃபீலு, இந்த கிளாஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். நல்லா ஹைட்டாகவே வந்து இந்த ரியரோட லுக் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்னோட செஸ்ட் வரைக்கும் அதோட ஹைட் வந்து இருக்குது. ஒரு பெரிய காரோட ஃபீல் வந்து இந்த ரியர் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இங்கே டாட்டாவோட நியூ பேட்ச் வந்து அப்படி 3Dயாக ப்ரொஜெக்ட் ஆகி உங்களுக்கு இருக்குது. ஈக்குவல் டு ஐஸ் இன்ஜினில் இருந்த மாதிரியே தான் ஒரு 360 ரிவர்ஸ்க்குரிய கேமராவுமே இங்கே கொடுத்துருக்காங்க. Curve.EV அப்படிங்கிறது ஃபுல் பிளாக்ல வந்து உங்களுக்கு அது வருது. அதே மாதிரி இங்கே கீழே பம்பர் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பியானோ பிளாக்ல தான் வந்து பம்பர் இருக்குது. இந்த டோர்லையுமே அந்த ஒரு ஸ்ட்ரிப்பு ட்ராவல் ஆகிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் 2 வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டை மேட்ச் பண்ணி ஒரு ஸ்கிட்டோட ப்ரொஃபைலும் நமக்கு இதில் இருக்குது. இந்த போட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஐஸ் இன்ஜினில் இருக்கிற சேம் 500 லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கிது. நீங்கள் பட்டனை வச்சு ஓப்பன் பண்ணலாம். இல்லை அப்படின்னா காலை வச்சு கீழே அப்படி ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னாலுமே வந்து உங்களுக்கு அது ஓப்பன் ஆகும். ஸோ எவ்வளோ பெரிய பூட்டோட லிட்டாக இருக்குது அப்படிங்கிற நீங்கள் பார்க்கலாம். ஸோ 500 லிட்டர்ஸ் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப டீப்பாக ஒரு ஸ்டோரேஜ் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஐ திங்க் ஒரு EVயில் ஒரு 500 லிட்டர்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட் இந்த செக்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஐஸ் இன்ஜின்லேயுமே வந்து 500 லிட்டர்ஸ் தான். அப்போ அதை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் உங்களுக்கு இந்த பூட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய டச் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு மறுபடியும் இங்கேயே பட்டன் இருக்குது. இதை வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் நடுவில் வந்து இப்படி கையை விட்டீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக திருப்பியும் சேஃப்டிக்கு மேலே போயிடும். இந்த மாதிரியான சேஃப்டி விஷயங்கள் எல்லாம் இதுலேயுமே நமக்கு
டேக் கேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்டீரியரில் வந்து உட்காந்துருக்கோம். இன்டீரியரில் பெருசாக ஐஸ் இன்ஜினுக்கும் இதுக்கும் எந்த சேஞ்சுமே கிடையாது. நம்ம ஏற்கனவே வந்து இதோட ஐஸ் இன்ஜின் வெர்ஷனோட கம்ப்ளீட் இன்டீரியர் வந்து நம்ம பார்த்துட்டோம். இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே லிங்க்கில் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இந்த ஃப்ளோர் ஹைட் தான். இந்த ஃப்ளோர் ஹைட் வந்து கொஞ்சம் ரைஸ்டாக இருக்குது, ஏன்னா பேட்டரி வந்து கீழே இருக்கிறதுனால. இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 190 mm, நம்மக்கிட்ட இருக்கிறது 55 kW வேரியன்ட். இதை நீங்கள் 45 போனீங்க அப்படின்னா ஒரு 186 mm வந்து உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கும். இப்போ ஐஸ் இன்ஜின் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 196 to 98 நினைக்கிறேன் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் எக்ஸஸாகவே வந்து உங்களுக்கு இருக்கும். அப்போ இந்த ஃப்ளோர் ஹைட் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் ரைஸ்டாக வந்து நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இருக்குது. மிச்சபடி இது வந்து ஒரு 12.3 inches ஒரு இன்ஃபோடைன்மெண்ட்டு, வெரி சிமிலர் டு நம்ம பஞ்சில் வந்து பார்த்துருந்தோம், அதை விட கொஞ்சம் பெருசு. பட் கிராஃபிக்ஸ் எல்லாமே அதே தான், டச்சோட சென்சிட்டிவ் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு இருக்குது. கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 10.25 inches, சேம் உங்களுக்கு வந்து நெக்ஸான் அண்ட் பஞ்ச் ஈவியில் இருக்கிற அதே ஒரு கிளஸ்டர் தான் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. டே டைம்லையும் நல்லாவே பிரைட்டாகவும் வந்து உங்களுக்கு இருக்கும். இந்த இன்டீரியர் தீம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு ஒயிட் கலர் தீமில் வந்து உங்களுக்கு இருக்குது, அந்த ஈவியோட டச்சுக்காக. இதே ஐஸ் இன்ஜினில் ஒரு மாதிரியான ப்ரௌன் கலரில் ஒரு அப்போல்ஸ்ட்ரி எல்லாமே வந்து இருந்தது. இது வந்து ரொம்ப பிரைட்டாக ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்குது. பிளாஸ்டிக்ஸோட குவாலிட்டிலாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆன மாதிரி தெரியுது, பட் எல்லாமே வந்து ஹார்ட் பிளாஸ்டிக் தான். இங்கே ஒரு ஆம்பியன் லைட் ஸ்ட்ரிப்புமே நமக்கு கொடுத்துருக்காங்க. அதோட கலர்ஸ் நீங்கள் மாற்றிக்கலாம், உங்களோட மூடுக்கு ஏற்றாப்புல, உங்களோட மியூசிக் ஏற்றாப்புல அதை ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரியும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி இந்த சன்ரூஃப்க்கு நடுவுலையுமே வந்து அந்த லைட்டிங் வந்து ட்ராவல் ஆகுது. அது எல்லாமே வந்து ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபீல் மாதிரி நமக்கு இதில் கொடுக்குது. இங்கே வந்து ஆட்டோமேட்டிக் உரிய கியர் நாப் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஈவி அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக அது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் மோடில் தான் இருக்கும். பட் இது வந்து கொஞ்சம் நாய்ஸியாக இருக்கிறத நம்மளால் கேட்க முடியுது. பட் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக வந்து அவங்க கொடுத்துருக்கலாம். டிரைவ் மோட்ஸ்க்கும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஹோல்டுமே வந்து நமக்கு இதில் இருக்குது. பவர் பிரேக்கும் நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இந்த செட்டப் எல்லாமே வெரி சிமிலர் டு ஐஸ் இன்ஜின் மாதிரியே தான், எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ நம்ம பின்னாடி போயிட்டு இந்த ரியர் சீட்லோட அண்டத்தை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா ஈவியோட இம்பாக்ட் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரியர் சீட்டில் வந்து உட்காந்தாச்சு. பேசிக்காக இது உங்களுக்கு பஞ்ச் ஈவியில் என்ன ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணியிருந்தாங்களோ அதே தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. active.ev அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்கிடெக்சரில். பஞ்சில் ரொம்ப சூப்பராக வந்து அதை ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. பட் அதோட பேட்டரியோட பவர்னு பார்த்தா கொஞ்சம் கம்மி தான். பட் இதில் வந்து 55 kW அப்படிங்கிறனால பேட்டரியோட திக்னஸ் கொஞ்சம் அதிகமாகிருச்சு. அதனால் ஃப்ளோரோட ஹைட்டுமே ஏறிடுச்சு. கீழே வந்து அண்டத்தை அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ அந்த ஈவி காரில் இருக்கிற அந்த பிரச்சனை கொஞ்சம் இதுலையும் இருக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். மிச்சப்படி லெக் ரூம் வந்து நல்லாவே இருக்குது. இது என்னோட டிரைவிங் பொசிஷனில் தான் இருக்குது. இவ்வளோ நீ ஸ்பேஸ் வந்து நமக்கு கிடைக்குது. ஓரளவுக்கு நம்மளால் ஸ்ட்ரெச் பண்ணிக்க முடியுது. இந்த ரிக்ளைனுமே வந்து நம்ம 2 மோடாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை நம்ம இப்படி இழுத்தோம்னா இந்த அளவுக்கு அப்ரைட்டாக நம்ம வந்து வச்சுக்கலாம். அதே நேரத்தில் இது பண்ணோன்னா பின்னாடி ரிக்ளைனும் நம்மளால் பண்ண முடியும். இந்த ஹெட்ரூம் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ இந்த அளவுக்கு வந்து எனக்கு ஒரு ஹெட்ரூம் வந்து இருக்குது. இங்கே ஒரு ஸ்கூப் வந்து பண்ணியிருக்காங்க. அப்படி ஸ்கூப் பண்ணதுனால ஓரளவுக்கு எனக்கு ஹெட்ரூம் வந்து ஒரு 6 feet வரைக்கும் இருக்கலாம். அதுக்கு மேலே போனாங்கன்னா முன்னாடி கண்டிப்பாக தட்டும். இங்கே நடுவில் வந்து சென்டரில் ஹெட்ரெஸ்ட் வந்து நம்ம கொடுக்கல. இங்கே ஒரு ஆர்ம் ரெஸ்ட்டுமே வந்து நமக்கு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஓரளவுக்கு ஒய்டராக இருக்கிறதுனால 2 பேர் கம்ஃபர்டபுளாக கை வச்சுக்கலாம். 2 அடல்ட்டு கம்ஃபர்டபுளாக போகலாம். 3ஆவதாக ஒரு குழந்தைய உட்கார வச்சிங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அடல்ட் அப்படின்னா விட்டு சஃபிஷியண்ட்டாக இருக்குது. பட் கீழே இந்த லெக் ரூம் அப்படிங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு வீக்காக தான் இருக்கும். அப்போ இந்த ஈவியில் இந்த ரியரோட கம்ஃபர்ட் அப்படின்னு பார்க்கும்போது அண்டத்தை தவிர மிச்சப்படி எல்லாமே வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இங்கே லைட்ஸுமே வந்து நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. கிராப் ஹேண்டிலும் நமக்கு இங்கே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியாது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஈவியை டிரைவ் பண்ணி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த கர்வ் ஈவியை டிரைவ் பண்ணி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற வேரியண்ட் வந்து டாப் அண்டு 55 kW இருக்கிற ஒரு வேரியண்ட். டார்க்குன்னு பார்க்கும்போது இந்த 215 அப்படிங்கிறது காமனாக தான் இருக்கும். அப்போ கண்டிப்பாக இந்த காரு ரொம்ப டார்க்கியாகவே இருக்குது. இப்போ நான் வந்து ஸ்போர்ட்ஸ் மோடில் நான் போட்டுக்கிறேன். இப்போ வெஹிக்கிள் வந்து ஓகே ஸ்போர்ட்ஸ் மோடில் இருக்குது. ஒரு ஃபுல் த்ராட்டில் வந்து நம்ம கொடுக்கலாம். வீல் ஸ்பின் ஏதாவது நடக்குதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். எஸ், வெஹிக்கிள் போட்டோம். ஓகே, இந்த மாதிரியான ஒரு ரோடில் பெருசாக வீல் ஸ்பின் வந்து இல்லை. பட் சின்னதாக ஒரு மட்டு இருந்தால் கூட உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீல் ஸ்பின் அப்படிங்கிறத
நீங்கள் நல்லா ஃபீல் பண்ண முடியும். நான் ஒரு ரஷ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். பா ஜெட்டு மாதிரியே வண்டி வந்து போகுது. அதில் எந்த டவுட்டும் வந்து நமக்கு கிடையாது. வேறு லெவலில் பவர் வந்து உங்களுக்கு இதில் இருக்குது. இப்போ நான் நார்மல் மோட்லேயே போட்டுக்கிறேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஓகே சிட்டி மோடில் இப்போ இருக்குது. ஸோ இந்த ஸ்டேரிங்கோட இதோட கேலிப்ரேஷனே வந்து இந்த மோடுக்கு ஏற்றாப்பில் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிக்குது. சிட்டி அப்படின்னா கொஞ்சம் டைட் ஆகிக்குது, ஸ்போர்ட்ஸ் போட்டோம் அப்படின்னா நல்லாவே டைட் ஆகிக்குது. அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்டேரிங் வந்து ரொம்ப நல்ல ஃபீட்பேக் வந்து ஆக்சுவலி ரொம்ப நல்லாவே இருக்குது. இப்போ நம்ம ஓட்டுறதே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹில்லி ரோடு தான். ஸோ அப்போது அந்த ஸ்டேரிங்கோட அந்த ஃபீட்பேக் நமக்கு ரொம்பவே தேவைப்பட்டது. அது ரொம்ப நல்லாவே சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னு கூட சொல்ல முடியும். அப்புறம் சஸ்பென்ஷன் எடுத்துட்டோன்னா ரொம்ப லைட்டராகவும் பண்ணலை, ரொம்ப ஸ்டிஃபராகவும் பண்ணலை. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜெர்மன் பிராண்டோட வெஹிக்கிள் அளவுக்கு இந்த சஸ்பென்ஷன் ஸ்டிஃபாக இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. அதுக்காக இப்போ ஒரு கிரெட்டா அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கா அப்படின்னு கேட்டால் அப்படியும் இல்லை. ரொம்பவே வந்து ஒரு மிடிலாக வந்து டியூன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன்னா இதோட கிரவுண்ட் கிளியர்னஸ் வந்து கொஞ்சம் அதிகம் தான். ஹைட் வந்து தோ உங்களுக்கு ஒரு எஸ்யூவி அளவுக்கு இல்லை அப்படின்னா கூட, பட் ஒரு ரேஷியோ வைஸ் பார்க்கும்போது விட்டு வந்து ஒரு 1.8, ஹைட் வந்து ஒரு 1.6 மீட்டர்ஸ் வந்து இருக்குது. இப்போ ஒரு நல்லாவே வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. அந்த ஏரோடைனமிக்கான ப்ரொஃபைல் வந்து நமக்கு நல்லாவே இருக்குது. பட் இருந்தால் கூட அந்த ஹைட் அதிகமாக இருக்கிறதுனால இவங்க அந்த பாடி ரோலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த சஸ்பென்ஷனை வச்சு தான் ஸ்லைட்டாக ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். ஸோ அது ஓரளவுக்கு எவிடெண்ட்டாக நமக்கு வந்து தெரியுது. ஸோ ஒரு நல்ல கம்ஃபர்ட் வந்து இருக்குது, அதே நேரத்தில் ஒரு நல்ல பேலன்ஸ்டாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பிரேக்கிங் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நோஸ் டைவ் ரொம்பவே எவிடெண்ட்டாக இருக்குது. அதுவும் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இந்த கார் எடுக்கும்போது லைட்டாக டச் பண்ணாவே பயங்கரமாக நோஸ் டைவ் வந்து ஜென்ரேட் பண்ணிச்சு. பட் இப்போ இந்த காரை வந்து நான் மார்னிங்லேருந்து நான் ட்ரைவ் பண்ணிருக்கேன். ஸோ யூஸ் டு இட்னு சொல்லலாம். ஓரளவுக்கு நான் வந்து பழகிட்டேன். ஸோ அதனால் என்னால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஓட்ட முடியுது. அந்த நோஸ் டே இல்லாமல் பிரேக் அடிக்க முடியுது. பட் நோஸ் டே வந்து கண்டிப்பாக இருக்குது. அப்போ பவர் அப்படின்னு பார்க்கும்போதுமே ஓரளவுக்கு நல்லாவே வந்து ஒரு பவர் வந்து இருக்குது. சிட்டிக்கும் சரி ஹைவேக்கும் சரி உங்களுக்கு தேவையான ஒரு பயங்கரமான ஒரு புல் வந்து இந்த கார் கொடுக்கும். பட் இதோட ஸ்பீடோட லிமிட்டை மட்டும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. 150 கிலோமீட்டர்ஸ்க்கு தான் இதோட ஸ்பீடு வந்து மேக்ஸிமம் போகிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதை விட்டா இந்த வண்டி கண்ணா அப்படின்னான்னு ஓட்டி கண்டிப்பாக ஆக்சிடென்ட்ஸை வந்து கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த 150 அப்படிங்கிறதுல நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க. பட் ஓப்பன் பண்ணி விட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை விட அதிகமாக போகிறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். ரொம்பவே டார்க்கியாகவும் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஓகே, இப்போ பர்ஃபார்மன்ஸ்க்கு இந்த காரில் பஞ்சமே இல்லை. NVH எப்படி இருக்குது அப்படின்னா, ஸோ EV அப்படிங்கிறப்போ டெஃபினட்டாக சைலண்ட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்குது. பட் நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 20 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு சவுண்டை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. வான்னு ஒரு சவுண்டு வந்து உங்களுக்கு வரும். ஸோ அந்த சவுண்டு வந்து பர்பஸாக க்ரியேட் பண்ண ஒரு சவுண்டு தான். பெடஸ்ட்ரியனோட சேஃப்டியை கன்சிடர் பண்ணி அவங்களுக்கு கார் வருதுங்கிறது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு சவுண்டை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ சீட்டிங்கோட கம்ஃபர்ட் நல்லா இருக்குது. ரொம்ப அப்ரைட்டான ஒரு ஃபீல் வந்து நமக்கு இருக்குது. நம்ம வந்து ஒரு SUV அப்படிங்கிறது ஓட்டுறோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலுமே வந்து நமக்கு நல்லாவே தெரியுது. ஸோ அந்த கம்ஃபர்ட் வந்து டெஃபினட்டாக இதை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஒரு செடான் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோன்னா ரொம்ப லோவாக உட்காந்து போகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்கும். பட் இந்த காரில் ஸோ அப்படி இல்லாமல் கொஞ்சம் ஒரு SUV தான் நீங்கள் ஓட்டுறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு இருக்கும். அப்போ இந்த கார் வந்து யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு செடானில் ரொம்ப லோவாக உட்காந்துருக்கிறதுனால அந்த இம்பேக்ட்டு அந்த அண்டுலேஷன்ஸ்லாம் எனக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது. ஆனால் எனக்கு அதோட டிரைவிங் டைனமிக்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் SUVயில் எனக்கு ரொம்ப பாடி ரோல் இருக்குது, அதனால் எனக்கு SUV பிடிக்காது அப்படின்னு இருக்கிற ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறவங்களுக்கு பர்ஃபெக்டாக இந்த கார் வந்து சூட் ஆகும். EV அப்படின்னு நான் சொல்ல வரல, இதோட பெட்ரோல் ஆர் டீசல் இந்த மூணு பவர் ட்ரெயினுமே அதை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணும். பட் இந்த EV யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து உங்களோட டிரைவ் ஹைவேல இருக்கும். பட் இருந்தால் கூட ஒரு 400 to 500 வந்து என்னோட ஸ்ட்ரெச் இருக்கும் அப்படின்னா இது பர்ஃபெக்டாக வந்து சூட் ஆகும். அதே நேரத்தில் சிட்டிக்குள்ளேயுமே வந்து ஓரளவுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ரேஞ்சுமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்போது மார்க்கெட்டை ஒரு மாதிரி கிராக் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காரு ஒரு மாதிரி புதுசாக ஒரு ஆடியன்ஸை வந்து இந்த கார் வந்து புல் பண்ணிட்டு வரும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. ஸோ இந்த கேட்டகரியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காரை வந்து ஒரு டெஸ்ட் ட்ரைவ் வந்து நீங்கள் பண்ணி பார்க்கலாம். பட்ஜெட் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ வேரியன்ட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ காஸ்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா
ஒரு 17.5 lakhsல இருந்து 21 lakhs வரைக்கும் எக்ஸோரூம் காஸ்ட் வந்து உங்களுக்கு வரும். அப்போ நான் இதுக்கு நெக்ஸானே போயிடுவேனே அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கலாம். இப்போ நெக்ஸானுக்கும் இதுக்கும் மேஜராக என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸான் இட்ஸ் பியூர்லி அது ஒரு எஸ்யூவி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கலாம். அது sub-4 மீட்டரில் வர்ற ஒரு கார். 4 மீட்டர் தான் அதோட லென்த் வந்து இருக்கும். பட் இந்த கார் வந்து 4.3 மீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு கிரெட்டா அண்ட் செல்டாஸோட அந்த கேட்டகரியில் இது உங்களுக்கு வரும். ஓகே, அப்போ பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 500 லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. அப்போ ப்ராக்டிகாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இந்த கார் வந்து நெக்ஸானை விட ஃபார் பெட்டராக இருக்குது. அதே நேரத்தில் பேட்ரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸானில் வந்து உங்களுக்கு 40 கிலோவாட் பேட்டரி தான் லாங் ரேஞ்சே வந்து உங்களுக்கு கிடைக்கும். பட் இதில் வந்து ஷார்ட் ரேஞ்சே வந்து 45 கிலோவாட் ஹவரும், லாங் ரேஞ்ச் வந்து 55 கிலோவாட் ஹவரும் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அப்போது ரேஞ்ச் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக நெக்ஸானை விட இது ஃபார் பெட்டராக இருக்கிறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போது லுக்கு என்ன தான் ஃப்ரண்ட்டில் நெக்ஸான் மாதிரி இருக்குது அப்படின்னா கூட, பட் அப்படியே பின்னாடி வந்து வரும்போது நிறைய ப்ராக்டிகாலிட்டி இம்ப்ரூவ் ஆகுது. கேபினோட ஸ்பேஸ் வந்து நல்லா இருக்குது. நெக்ஸான் அளவுக்கு அந்த பின்னாடி வந்து அண்டத்தை அப்படிங்கிறது வீக்காக இல்லை, பட் இருந்தால் கூட கொஞ்சம் அந்த வீக்னஸ் வந்து இருக்குது அப்படின்னு கூட சொல்ல முடியும். ஸோ ஓவராலாக இந்த டாட்டாவோட இந்த கர்வ் அப்படிங்கிறது ஒரு மாதிரி மார்க்கெட்டை ஷேக் பண்ணும். புதுசாக இந்த கேட்டகரி உள்ளே வந்ததுனால இது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒரு சில பேருக்கு பிடிக்கும், ஒரு சில பேருக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து நிற்கும். ஹோப் இந்த வீடியோ இந்த கர்வோட ஈவி ப்ளஸ் இந்த கர்வோட ஓவரால் ஒரு கம்ஃபர்ட்டை பற்றி உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.